தோழமைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தோழி நாகசித்ரா. ஒரு காட்டுல சங்கர் அப்படின்னு பேர் கொண்ட ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த சிறுவன் தன்னுடைய குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்திற்காக அந்த காட்டுல இருக்கக்கூடிய மரக்கிளைகளையும் மரக்குச்சிகளையும் மரக்கட்டைகளையும் பொறுக்கிட்டு இருப்பான். அந்த காட்டினுள்ளாக ஒரு வயதான மனிதர் ரொம்பவே பசியால வாடிட்டு இருக்கதை பார்ப்பான். ஆனா தன்னுடைய கைகள்ல உணவு இல்லாத காரணத்தினால அந்த வயதான மனிதரை கடந்து போயிருவான். அடுத்து கொஞ்ச தூரத்துல ஒரு மானானது தாகத்தினால ரொம்ப தவிச்சிட்டு இருக்கதை பார்ப்பான். இருந்தாலும் கூட தன்னுடைய கைகள்ல எந்த விதமான நீரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையோட அந்த மானையும் கடந்து போயிருவான். அடுத்து கொஞ்ச தூரத்துல ஒரு மனிதர் தனியாக அமர்ந்திருக்கிறத பார்ப்பான். அந்த மனிதரிடத்துல போய் ஏன் இப்படி இந்த காட்டின் நடுவுல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும் பொழுது, தான் கடந்து செல்வதற்கான தூரம் அதிகமாக இருப்பதாகவும் தான் தங்குவதற்கான கூடாரம் அமைப்பதற்காக சில மரக்குச்சிகளும் மரக்கட்டைகளும் தேவைப்படுவதாகவும் அது இந்த இடத்துல எங்கேயுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரியும் அந்த மனிதர் அவனிடத்துல சொல்லுவார். உடனே சங்கர் தன்னுடைய கைகள்ல இருந்த சில மரக்குச்சிகளையும் மரக்கட்டைகளையும் அவருக்கு கொடுத்து அவர் கூடாரம் அமைப்பதற்கும் அவருக்கு உதவி செய்வான். சோ அதற்காக அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கூடாரம் அமைத்து முடித்ததுக்கு அப்புறமா அவனுக்கு உண்ணுவதற்காக சிறிதளவு உணவினையும் சிறிதளவு நீரினையும் கொடுப்பார். ஆனாலும் கூட அவன் அதை சாப்பிடாம அந்த நீரையும் அந்த உணவையும் காட்டுல பசியோட இருந்த அந்த வயதான மனிதருக்கு அந்த உணவையும், தாகத்தோடு இருந்த அந்த மானிற்கு அந்த நீரையும் கொடுப்பார். அதுக்கப்புறமா ரொம்பவே மன நிறைவோட அவனுடைய வீட்டுக்கு போயிருவான். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு எதிர்பாராத விதமாக அவன் காட்டுல தன்னுடைய குடும்பத்திற்காக மரக்குச்சிகளையும் மரக்கட்டைகளையும் பொறுக்குவதற்காக போகும் பொழுது அந்த இருக்கக்கூடிய அந்த பயங்கரமான பாறைகள் ஈடாக அவன் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை வரும். சோ அந்த டைம்ல அவன் ரொம்ப பயங்கரமா கத்துனாலும் கூட அவனை காப்பாத்துறதுக்கு யாருமே வரல. சோ கடைசியாக நாம சாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஓலமிட்டு அவன் கத்திட்டு இருக்கும் பொழுது அவன் ஒரு நாள் காட்டுல உணவு கொடுத்து அந்த வயதான மனிதர் எதிர்பாராத விதமாக அவனை மேலிழுத்து தூக்கி எடுத்துருவாரு. அப்படி அவர் எடுக்கும் பொழுது அந்த பாறையினுடைய கரடு முரடான அந்த மேல்பாகத்தின் காரணமாக அவனுடைய உடல் எல்லாம் அந்த பாறைகள் கீச்சி அவனுடைய உடல்கள் எல்லாம் காயங்கள் ஆயிடும். சோ அந்த டைம்ல எதிர்பாராத விதமாக எந்த இடத்துல இருந்து அந்த ஒரு மான் வந்துச்சு அப்படின்னே தெரியாது. அந்த மான் அவனை பார்த்த அடுத்த கணமே எங்கேயோ போய் அவனுடைய புண்களை ஆற்றுவதற்கு தேவையான சில மூலிகைகளை பறிச்சுட்டு கொடுக்கும். சோ இந்த மூலிகைகளை அந்த வயதானவர் கசக்கி அவனுடைய புண்களின் மீதாக போடுவான். கொஞ்ச நாள்ல அந்த புண்களும் சரியாயிரும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு நிலையில் நாம் செய்த உதவிகள் அனைத்தும் நம்முடைய இறுதி கட்டத்திலோ அல்லது நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் நாம் என்ன செய்வது என்று திகைத்து நிற்கக்கூடிய நேரங்களிலே பிரதிபலனாக நம்மை சேர்ந்தடையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நன்றி.